நாள். பரிசுத்த ஓய்வு நாள் தான் தெரியுமா? உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். உயிர்த்தெழுந்த நாள் நம்ம என்ன பண்ணணும்? விடுதலையோடு ஆராதிக்கணும். இந்த ஊர் ஜனங்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பித்துக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை பாடுவோம். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். பக்தர் 2 வருஷம் மாலை போட்டேன். சாட்சியில் சொல்றேன், கர்த்தர் ரட்சித்து இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். ஏதோ போய் எங்கெங்கே ஆராதித்து வந்தேன். நான் போகாத மலை கோயிலே கிடையாது. எல்லாம் போய் என்று தெரிந்து கொண்டு இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. கண்களை மூடுங்க. கண்களை மூடி கரங்களை தட்டி நீங்கள் பாடுகிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். அற்புதத்தை செய்ய போகிறார். நொறுங்குண்ட இதயம் பேசுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் பேசுகிறார், உடைந்த உள்ளம் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கணவர் மனம் திரும்புகிறார், குடும்பம் சந்தோஷமா ஆகுது. இன்னைக்கு நம்ம குடும்பம் அப்படி சந்தோஷமா ஆக வேண்டாமா? நம்ம பிள்ளைகளை நல்லா படிச்சு உயர்ந்ததுல வர வேண்டாமா? நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். நல்ல ஆலயத்தை பாஸ்டர் ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. விடாதீங்க. வாய் விரிவா திறந்து படிச்சா பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, தீர்ப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாருங்க, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேர்மையின் ரத்தம் என் மேலே ரத்தப்பட்டுகளை மூடி மறைத்துக் கொண்டு இந்த கரங்களை உயர்த்த சகோதரிக்கு நல்ல ஒரு சுகத்தை பலத்தை தர முடியாது. சோதரம் பண்ணலாம். சோதரம் 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 பகுதியில் இருக்காங்க எல்லாரும் இந்த சபைகளுக்கு திருச்சபைகளுக்கு கொண்டு வர முடியாது. சோதரம் பண்ணலாம். சோதரம் 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 சோதரம். இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக கரங்களை தட்டி சோதரம் பண்ணலாம். சோதரம் 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 சோதரம். ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு நம்மளுடைய பலவீனத்தெல்லாம் மாற்றி நம்மளுடைய நோய்களெல்லாம் நீக்கப்பட்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு சோதரம் பண்ணலாம். கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. ஆவே நல்லவரே கிறிஸ்துவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கூட இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையில் நாங்கள் வந்து ஆராதிக்க ஒரு ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. எல்லாரும் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? சவுண்டே வரலையே. நான் வந்து ஆம்பூர் பக்கத்துல நாட்டினேரிமலைன்ற ஒரு கிராமத்துல இருக்கேன். மலை கிராமம். இப்போ நாட்டினேரிமலை ஒரு கிராமத்துல நான் அங்கிருந்து வந்திருக்கேன். அங்க எல்லாமே சின்ன ஒரு மலை இதுதான். அப்போ நான் படிச்சுட்டு இருக்கும் போது சின்ன ஒரு வாழ்க்கையில ஒரு தவறு ஒன்று நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 15 வயசுல ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்னை தவறிட்டாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு திருவிழாக்கு போகும்போது குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அப்போது எனக்கு குழந்தை ஒன்று இருந்தா. அப்போது எங்கள் வீட்டுக்காரர் இறந்த போது என் குழந்தைக்கு 8 மாதம் அப்படி இருந்தா. அப்போ வந்து நாங்களாம் ஊழியம் பண்ண வரும்போது என்னை பார்த்து அவங்க வந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க என்னை பார்த்து இது பண்ணாங்க. அப்போது என்னை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளையா இருந்து குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. நான் இருக்கலாமா இறந்து போயிடலாமா அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ஒரு அவங்கள அனுப்பி வச்சு இன்னைக்கு என்னை உசுரோட வச்சிருக்கிறாரு. அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அண்ணா அக்கா எல்லாரும் வந்து தான் அவங்க இருக்கிறதுனால நானும் இருக்கிறதுனால நல்லா இருக்கேன். அப்புறம் என் குழந்தைக்கு பால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான். இப்போ அண்ணா அக்கா எல்லாருமே தான் என் குழந்தைய பாலுக்கு எல்லாமே செலவு பண்ணி எல்லாமே இது பண்ணாங்க. அப்புறம் அந்த டைமில்
ரொம்ப உடஞ்சி போய் இருந்தேன். அண்ணாங்களாம் வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் ஊருக்காரங்களாம் என்ன ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கு ஒரு படிக்கணும்னு ஒரு வெறி வந்துச்சு. அப்போ படிக்கணும்னு ஆசை, ஆனால் படிக்க வைக்க ஆள் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன்லாம் நான் இருந்தேன். அப்போ வந்து அண்ணாங்க எல்லாருமே பிரதர், மோசேஸ் சார், ஃபாதர், அப்புறம் எல்லாருமே கடற்கரை ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா ஃபாதருமே என்னை படிக்க வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஈரோடு காலேஜ் கொண்டு வர பாலிடெக்னிக் காலேஜில் சேர்த்தாங்க. நல்லா படித்தேன். 3 வருஷம் படித்து முடிச்சிட்டேன். அந்த ஒரு ஸ்டேட் பிளேயராக ஆண்டவர் என்னை நிப்பாட்டினாரு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நல்ல ஒரு தைரியமாக இருந்தேன். அப்புறம் ஒரு டைம் எனக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது உடம்பு முடியாமல் போயிடுச்சு. என்னை பெத்த அப்பா அம்மா என்னை பார்க்க வரல. அவன் எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்பா தான் அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு காரில் கூப்பிட்டு போயிட்டு நைட்டு 12 மணி கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு என்னை பார்த்தாரு. அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என் பொண்ணுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. அவளையும் ஃபாதருங்க தான் படிக்க வைக்கிறாங்க. இந்த லிட்டில் ஃப்ளவர் பள்ளிக்கூட லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் எனக்காக ப்ரைன் பண்ணிப்பாங்க. ஆண்டவர் என்னை நல்லா உயர்த்திருக்கிறார். நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நிறைய பேர் இருப்பாங்க. என்னை எப்படி ஆண்டவர் மாற்றினாரோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் கண்டிப்பாக உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் நான் வரும்போது என்னோட இதை முடிச்சுக்கிறேன். நான் வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட். டிவிஎஸில் ஒரு அம்மா ஒரு அப்பா சின்ன ஒரு 2 வயசு குழந்தை ஒரு காருக்கார வந்து இடிச்சுட்டு போயிட்டாரு. இடிச்சுட்டு போயிட்டு அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகலை. இந்த குழந்தைக்கு மட்டும் மூஞ்சி கையெல்லாம் சரியான அடிபட்டுருச்சு. அந்த குழந்தைக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிப்பாங்க. கடந்த 25 ஆண்டுகாலமாக நான் பணியாற்றி வருகிறேன். கிளசபை ஊழியமாக 2008 கிளசபை முதல் ஆசீர்வாத திருச்சபை 2008 முதல் கிளசபை ஊழியமாக நம்ம இங்கிருந்து 22 கிலோமீட்டரில் இருக்கிற இருமைவெட்டி கிராமத்தில் முதல் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கிளசபை ஊழியத்தில் முதல் கிளசபை ஊழியராக தேவனை கர்த்தர் என்னை அங்கு நியமித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2009 எங்களுக்கு திருமணம் ஆனது. நானும் என் மனைவி தொடர்ந்து அந்த இடத்துல 15 ஆண்டு காலமாக நாங்கள் அந்த இருமைவெட்டி பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். பிற்பாடு இந்த பகுதிக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் 2017 கவனிங்க சண்டே கிளாஸ் படிக்கும்போது இந்த பிள்ளைங்களுமே நான் கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சண்டே கிளாஸ் படிக்கும்போது எந்த பரிசுத்த வேதாகம் வேண்டாம் என்று தூக்கி எரிஞ்சினோ அந்த பரிசுத்த வேதாகத்தின் நிமித்தமாக தான் இந்த கிராமத்தில் கர்த்தர் அழைத்து வந்தார். அல்லேலூயா. பாருங்க, 2017 அங்கு நடக்கிற எருமைவெட்டி திருச்சபையில் சண்டே கிளாஸ் வருகிற பிள்ளைகளுடைய சொந்தக்காரங்க வெள்ளத்தில் இருக்கிறாங்க. அவங்க பைபிள் வேணும்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பைபிள் கேட்டு எங்க சண்டே கிளாஸ் பைபிளமா வந்திருக்குன்னு கேட்கும்போது இது மாதிரி எங்க அத்தை வந்தாங்க, அவங்க வந்து எங்களுக்கு பைபிள் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்க அத்தை யாருன்னு கேட்டேன். எங்க அத்தை பேர் நீலா. எந்த ஊர்ல இருக்கிறாங்க கேட்டாங்க. வெள்ள கிராமத்துல இருக்கிறாங்க. சரி, ஓ வெள்ள கிராமம் தானே. நம்ம 2015 பக்கத்து தாடி போய் நான் ஹவுஸ் விசிட்டிங் வரும். பக்கத்து ஊர் தானே, நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு முறப்போட பேசிட்டு நாங்கள் இந்த கிராமத்துக்கு 2017 உள்ள நாங்கள் நுழைஞ்சோம். எங்க எந்த பைபிள் வேணான்னு விசிறு அடிச்சனோ அந்த பைபிள் என்ன அடுத்து 2வது கிளசாக ஊழியம் ஆரம்பிக்க மாட்டேங்க. வெள்ள கிராமத்துக்கு என்ன வழி நடத்துகிறது. கை தட்டுவோமே. ஏன் அந்த பிள்ளைகிட்ட கோபமா பேசுனாக்கா, அப்புறம் இலவசமாக தான் பைபிள் வாங்கி கொடுத்தேன்.
அப்போ தொளிச்சிட்டாங்களா, கிழிச்சிட்டாங்களா, இல்லை ஓலை வீடு தண்ணிக்கிட்டு பட்டு விட்டுட்டாங்களா, அந்த கோபத்தை கேட்கும் போது அங்கே நேர்மையாக சொன்னாங்க, எங்கள் அத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, அது உண்மையை போய் கண்டுபிடிக்கிறதா 2017 வெள்ளை கிராமத்துக்கு முதலாக நானும் என் மனைவியும் நாங்கள் உள்ளே வந்து பார்த்தோம். ஸ்லாப்பில் பைபிள் இருந்தது. பார்த்தோம், சந்தோஷப்பட்டோம், ஜெபித்தோம். அப்போது விசாரித்தேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு வாரம் வாரம் வந்து ஜோம் பண்ணிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் இந்த வெள்ளை கிராமத்துக்கு நாங்கள் வந்தோம். ஹல்லேலூயா. அதன் பிறகு ஒரு 6 மாதம் கழித்து அப்படி அவர் என்ன பண்ணாங்க, நதியம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்புறம் மணிமேகலை அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் பக்கத்துல உமையா அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இவர்கள் மூலமாக என்ன பண்ணாங்க, நாங்கள் உள்ள வந்தோம். பிறகு நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்தினோம். சாயந்தரமாக சண்டே கிளாஸ் நடத்தி 150க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் நம்ம வெள்ளை கிராமத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் மூலமாக உள்ள வந்து இந்த தினத்தில் 2022 இது இந்த இடத்துல ஒரு 2022 நாங்கள் என்ன பண்ண சபை இல்லை, நிலையான ஊழியக்காரர்களை நாங்கள் வெகு தூரமாக திருச்சபை போகிறோம், எங்களுக்கு வசதி இல்லை, போக்குவரத்து நிமித்தமாக எங்கள் இந்த இடத்துல ஒரு ஜப கூட்டம் ஆரம்பித்தால் மிக நன்றாக இருக்கிறது என்று பல பேர் சொன்னார்கள். எங்கே ஆரம்பிக்க செய்வது என்று ஒரு சில காரண நிமித்தமாக குழப்ப நிலையில் இருக்கும்போது சகோதரர் மணிகண்டன் அவர்கள், மணிமேகலுடைய கணவர் அவர்கள் மணிகண்டன் அவர்கள், செல்லியம்மா இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நாங்கள் கலந்து நாங்கள் பேசும்போது இந்த இடத்துல ரமணி அவங்க வீட்டில் ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதன் பேரில் வந்து அந்த தினத்திலேயே வந்து நாங்கள் முதலாக இந்த வயலே அந்த வயலில் வந்து நினைக்கிறேன் வந்து கால் வைத்து நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். கடந்த 1 ஆண்டு காலமாக 1 வருஷம் ஆகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருச்சபையில் நம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று 11 குடும்பத்தார் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 11 குடும்பத்தார் இருக்கிறார்கள். மற்ற திருச்சபை வெகு தூரமாக இருக்கிறது, போக்குவரத்து மொழிகள் சொல்லி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் 10க்கும் மேற்பட்ட ஞானஸ்நானத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். 2 மாதமாக அளவு நான் கொடுக்காம இருக்கிறேன். என்ன விரைவில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் ஆயத்தம் ஏற்படும். இப்படிதான் இந்த வெள்ளை கிராமத்தை நாங்கள் ஊழியம் ஆரம்பித்தோம். இந்த கிராமத்தில் வந்து 7 ஆண்டுகள் ஆகிறது. நாங்கள் வருவதற்கு முன்பதாக யாரும் வரவில்லை என்பது நாங்கள் இந்த ஊழியர்கள் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். மக்களோட நீங்க வெளியே வந்து பார்த்தா தெரியும், எல்லாம் கஷ்டப்படுற குடும்பத்தார்கள். ஆமென். கர்த்தருக்கு செய்ய வேண்டியது கர்த்தருக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டியது ஊழியக்காரனுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. காணிக்கை ஏற்கப்படுகிறது, ரசவாகம் கொடுக்கிறார்கள், சந்தாவும் கட்டுகிறார்கள். இது கிராமமாக இருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு பட்டணத்துல நடக்கிற திருச்சபை எதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் சபை உறுப்பினர் படிவு ஃபார்ம், சபை உறுப்பினர் ஃபார்ம் இருக்கிறது, விடோஸ் ஃபார்ம் இருக்கிறது. தந்தரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சிறுபிள்ளை 150க்கும் மேற்பட்ட இருக்கிறாங்க. சண்டே கிளாஸ் நடக்குது, ஃப்ரீ டியூஷன் நடக்கிறது. அனைத்து நாங்கள் அரசாங்கத்துக்கு அவர்கள் எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அவர்கள் எடுத்து நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக எந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பது எங்கள் ஊழியம். ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், மனிதனுக்காக ஊழியம் செய்யல. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த திருச்சபை பாசங்கன்னா சுகமா வாழ வேண்டும் அப்படின்னாக்கா பல கூட்டத்துல போய் கலந்து பல ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிந்திருப்பார்கள். கேட்டா கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் ஆண்டவர் தவிர்த்து இந்த கை யாருக்கிட்டயா ஏறது கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு ஏதாவது வேணும், சபைக்கு எதிரான என் மக்களெல்லாம் நான் என்ன பண்றேன் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிறிய சாட்சியும் அறிமுகத்தை பகுதி கொள்ளக்கூடிய தேவனை கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. தன்னை தேவனை மகிமைக்காக இன்னைக்கு நாங்க நிற்கிறோம் என்ற தேவ கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டு வருவார்கள் போவார்கள் வந்து கொண்டிருப்பார்கள். பல பேர் முகமது கண்டிப்பா படையெடுத்து வந்தாலும் ஆண்டவர்களை கொண்டு வந்த நாங்க மட்டும்தான் நிற்போம். இதுக்கு அப்புறம் யார் ஆண்டவர் இந்த திருச்சபை எழுப்புகிறார்களோ அடுத்த வாரிசு அவங்க தான். தொடர்ந்து எங்களுடைய கிராம ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளக்கூடிய இயேசு நாமத்தினால கடலுக்கு ஐக்கிய ஜெபத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். முக்கியமான கரெக்டா 12 மணி ஆகிவிட்டது. முக்கியமான நேரத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ராஜா
அவர்கள் வருவார்கள். கரங்கள் தட்டி தேவனை மகிழ்விப்பாங்க. அவர் வருவாரு. அது கூட சின்ன ஜாபம் தான். ஆண்டவர் நேற்று வரை நடத்தினாரு. நிறைய ஊழியத்தை நம்ம செய்ய வச்சோம். அது மூலமா ஒரு ஆள் புதுசா வந்திருக்காங்கன்றாங்க. தாவே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த வேலையிலும் தகப்பனே உன் சமூகத்துக்கு நேராக வருகிறோம் ஆண்டவரே. பேசுகிற மகனை மறைத்து நீர் பேசுவீர் ராஜா. ஆவியானவரே அப்பா, சென்ற ஊழியத்தை எங்களுக்கு ஜெயமாக செய்து முடித்தீரே. இந்த சபையை இதுவரை நீ நடத்தி வந்திருக்கிறே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ தருபடிக்காக உண்மை சோதரிக்கிறோம்பா. வந்தவர்கள் யாரும் விரும்பாய் செல்லாதபடிக்கு உன் வார்த்தையை மனதில் வைத்து ஆண்டவரே விதைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 100 பங்கு கலந்தரமாய் இவர்களை மாற்றுவீர் ராஜா. ஆண்டவரே முட்செடியில் விழுந்த விதை அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே 30-100 தருகிற நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல இந்த ஜனங்களை நீ மாற்றுவீர். இந்த விதை கர்த்தர் விதைக்கிறார். நமக்கு செபிக்கிறோம். ஆமென். உற்சாகமாக கரவோசை போவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல பாட்டு பாடி நல்ல டான்ஸ் ஆடுறீங்க. தாவீது ராஜா ஆடுறீங்கல்ல, அது போல பாப்பா ஆண்டது பார்த்தேன். இந்த நாளில் நாம் ஏன் ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஏன் நம்ம ஆண்டவரை இந்த நாளில் அவரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ற காலம் முடிஞ்சு ஆராதிக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற காரணம் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ வந்தோம், என்ன சொல்றது, பூசாட்ட போய் வேப்ப அடிச்சு சுகமானது ஓடிடும் அப்படின்ற மாதிரி சோரி சாருங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பூசாட்ட வேப்ப அடிச்சா சரியாயிடும் சொல்லி போவாங்க. அது போல இங்க ஆண்டவரை வந்து நம்ம ரசத்துக்கு கருவேப்பிலை உதவி போடுறோம்ல, அப்புறம் மற்ற தூக்கி போடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய உள்ளத்துல அவரை முதல்ல நம்ம வந்து இறுக்கி பிடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். வேதம் பெயர் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். 36 21:36 ஜெபம் பண்ணி வீழ்த்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்களில வரப்போகும் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆமென். யோவான் சொல்லுகிறாரு, கொடிய பாம்புகளே வரப்போகும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். அங்க என்ன சர்பன் சொல்றாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையான விஷம் உள்ள மனுஷர்களை என் ஆண்டவர் அழைக்கும் போது ஊழியத்துல ஓநாய்கள் மத்தியில ஆடுகளை அனுப்புறது போல ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல உங்களை அனுப்புறோம் அப்படின்னாரு. ஒரு ரூம்ல ஜெபிச்சுட்டு இருக்கும் போது பரிசுத்தாவின் எனக்குள்ள இறங்கி திருக்கு தரிசனமாய் பேசினார். எனக்கு அப்போ பைபிள் படிக்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஜெபத்துக்கு அவங்க கூட போவேன், லூக்காயோட போயிட்டு உட்காந்து நம்ம பாட்டுக்கு அவங்களோட ஜாப் மட்டும் ஒரு அசிஸ்டன்ட் மாரி போயிட்டு எப்படி மாரி இருந்தேன். அப்போ இந்த ரூம்ல ஜெபிச்சிருக்கும் போது ஒரு 2 ஊழியக்காரங்க நடந்து ஜெபிச்சுக்காங்க, நான் சேர்ல உட்காந்து ஜெபிச்சிருக்கேன். அப்பதான் பரிசுத்தாவின் இறங்கி எனக்குள்ள பேசினார். அன்றையிலிருந்து வேறுபடுத்தி இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த நாளில ஏன் கூப்பிடுறாரு, ஏன் பிரிக்கிறாரு, ஏன் நீங்க அழைச்சு தேவனுடைய சித்தம் எல்லாமே யாரு இந்த இடத்துல உட்காரு. அதை முதல்ல விசுவாசிங்க. ஏதோ சூழ்நிலைக்காக வந்து உட்கார்ந்து இருக்கோம், ஏதோ ஒரு காரணத்துல நம்ம வந்திருக்கோம், எப்படியோ சொந்தங்களுக்காக வந்துட்டு உட்கார்ந்துருக்கோம் நீங்க நினைக்காதீங்க. எந்த ஒரு காரியமும் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் நம்ம உங்க வாழ்க்கையில் நடக்கல. அல்லேலூயா. சொல்றாரு இங்க, ஆகியால் இனி சம்பவிக்க போகிறது, இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கு பாத்திரவனாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தாரோ
அப்படியே 40 நாள் அவருடைய சீசர்களோடு வானத்துக்கு உயிரோடு சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே வண்ணமாக இந்த நாட்டில் வர இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 7000 வருஷம் இந்த பூமி, அதுக்கு முன்னாடி இருந்தது பூமி. ஆனா மனுஷன் ஆதாம உண்டாக்கி 7000 வருஷம் வரைக்கும் இந்த பூமியில மனுஷர்கள் வாழ்வாங்கன்னு சொல்லி பைபிள்ல சொல்லி இருக்குது. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 6000 வருஷம் முடிவுல இருக்கிறோம். இன்னும் ஒரு 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து வந்து அரசாள போறாரு பூமியை. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்துருவாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உபத்திரத்தின் காலம் ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அடையாளம் தெரியுமா? மத்தேயு 24:7 வாசிங்க. எந்த காலத்துல நம்ம வாழ்றோம் சீசன் கேக்குறாங்க, ஆண்டவரே கடைசி காலம் சொல்றாங்களே, அந்த கடைசி காலம் சொல்றீங்களா, அது எப்போ ஆண்டவரே? ராஜ்யங்கள் எழும்பும் பூமி அதிர்ச்சிகள் போதுமா பாத்தீங்கன்னா இதுல சொல்லுது 27:4 சொல்லுது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவை எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? இதுதான் கடவுள் சொன்ன அடையாளம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க 12 சீசர்களை உட்கார்ந்து கேட்கிறார் பேதுரு, கடைசி நாட்கள் என்ன அடையாளம் பார்க்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட 1000 பேருக்கு மேல கேரளால நிலச்சரிவுல உள்ள போயிட்டாங்க. துருக்கி நாடுன்ற தேசத்துல பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட 12,000 பேர்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பூமி அதிர்ச்சி வந்து கட்டடங்கள்லாம் குழுங்கி அங்க எல்லாம் மூடப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்து போனாங்க. அதே போல சுனாமியில வந்து அநேக ஜனங்கள் செத்து போனாங்க. இந்தோனேஷியா இன்னமும் அது பூமி வந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தது என்னன்னா கொள்ளை நோய். இன்னைக்கு வீட்டை விட்டு நம்ம கிளம்ப முடியாம இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பக்கத்து ஊர்ல கூட எட்டி பார்க்க முடியாம சூழ்நிலை வந்தோம். அதுதான் கொள்ளை நோய். இன்னும் வரப்போகுது கொள்ளை நோய். அல்லேலூயா. இதெல்லாம் கடைசி நாட்கள்ல இதெல்லாம் அடையாளம். அப்ப என்னன்னா இந்த நாள்ல நீங்க சும்மா வந்து நீங்களும் நாளைக்கு உட்காரல, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்படியாக இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கல. இந்த வார்த்தைகளை கேட்கிற காதுகள் வந்து பாக்கியம் உள்ளவைகள் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப என்னன்னா பெரிய பாக்கியசாலி என்னன்னா இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகள் தன் வாலிப நாட்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து குடிக்கும், செல்போனுக்கும் பலவிதமான இச்சைகளுக்கும் பொல்லாத காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. ஏதாவது அறிவுரை சொன்னீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், உங்க வேலையை பார்த்து போன்னு சொல்றாங்க. எனக்கு டிவி இப்ப சொல்லி கொடுக்குது அவங்களுக்கு எல்லாத்தையும். 14 அந்த காலத்துல 16, 17, 19 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது தான் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியும். ஆனா இந்த காலத்துல பிறந்து சின்ன இதுல இருந்து எல்லாமே பேசுறாங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல மனுஷனுடைய அறிவு பெருகி போகும். வானத்திலிருந்து அதிசயங்களை செய்யத்தக்கதாக மனுஷனுடைய அறிவு பெருகி போகும். கடைசி நாள சொல்லப்படுது. இன்னைக்கு என்ன, வானத்திலிருந்து சேட்டலைட் மூலமாக பலருடைய சிந்தனைகளை பிசாசு என்ன சொல்றோம் டெக்னாலஜின்ற பேர்ல அவங்க சிந்தனையை முடக்கி போட்டு அவங்களுடைய பாவங்கள் அதிகமா பெருகக்கூடிய காரியத்தில் நம்ம காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மாதிரி காலத்துல நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய வருகைக்கு அவருடைய முன்புக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் ஒண்ணுதாங்க பலன். ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாவம் சாபம் இன்னைக்கு வந்து எல்லாரையும் ஆட்கொண்டு இன்னைக்கு கரைப்படுத்தி வச்சிருக்கு. இந்த வெள்ளை சட்டையை போட்டிருக்கேன்னா இந்த வெள்ளை சட்டையில ஒரு கரை விழுந்துச்சு நம்ம ஏதாவது போடுவோமா? போட மாட்டோம். நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து தன்னுடைய காரியங்கள் இன்னைக்கு ஏன் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை வாங்க வாங்க வாங்கன்னு போய் சொல்றேன். ஏன்னா சின்ன வயசுல எப்படி பச்சை மரத்துல ஆணி அடிக்கிறோமோ அதே போல தேவனுடைய வார்த்தையை பயத்தை கொடுத்து பாவத்தை கொடுத்து அவங்க சொல்லி கொடுக்கும் போது இது நல்லது இது கெட்டதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கனால பாவம் செய்ய மாட்டாங்க. அப்ப என்னன்னா நம்ம வந்து இத்தனை வயசாகி இவ்வளவு காலத்துல கடைசி நாட்கள் இயேசு அறிந்து நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாவங்கள்ல இருந்து விடுபட முடியாம நம்ம என்ன தவிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என்னன்னா அந்த மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நம்ம தகுதியா இருக்கும்படியாக இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பேசலாம், அந்நிய பாஷை பேசலாம், நீண்ட நேரம் ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா நம்முடைய சுபாவம் மாறலன்னா
எல்லாம் வீண். இன்னைக்கு அன்பு வத்தி போயிடுச்சு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, தீயில என்னுடைய உடம்பு சுட்டரிக்க கொடுத்தாலும் எனக்குள்ள அன்பு இல்லைன்னா வீட்ல பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. இதனால எச்சரிக்கையா சொல்றாரு நமக்கு. மத்தேயு 21:12 வாசிங்க. 21:12. திருப்பி அந்த ஒரு வருஷத்துக்கு மாதிரி வாசிங்க. 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து 21:12. அதுதான் 21:12. மத்தேயு 21:12. ஆமென். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என்னமோ குடிகாரனை விட்டுருவாங்க, விபச்சாரம் பண்றவங்க. நாங்க பீச்ல உட்காந்து ஜெபம் பண்றோம், கிட்டத்தட்ட 100 பாஸ்டுக்கு மேல வந்து உட்காந்து முழங்கால் போட்டு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், பாவ சாபத்துல ஜனங்க விடுதலை ஆகும் இப்படியாக ஜெபிக்கிறோம். போலீஸ்காரங்களை வந்து தடை பண்ணுவாங்க. ஆனா பக்கத்துல விபச்சாரம், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்குள்ள அனுமதி உண்டு. குடிகாரன் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க லவர்ஸுங்க உட்காந்து பல விதமான காரியங்கள் நடக்கும். என்ன எல்லாமே நடக்கும். ஆனா அங்க ஜெபிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நாங்க போய் யாரையும் என்ன சொல்லல, போயிட்டு இயேசுவை ஏற்றுன்னு கூட அங்க சொல்லல. ஆனா அங்க உட்காந்து கூடி ஜெபிக்கிறாங்க, அது கூட அனுமதி இல்லை. ஏதோ பாவம் செய்யறது மாதிரி. ஏன்னா இந்த நாட்கள் கடைசி நாட்கள் அப்படிதான் இருக்கும், உபத்திரத்தின் நாட்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளி தேசங்கள்ல ஆண்டவரை ஏத்துக்கொண்டவங்களை வந்து குடும்பமா கொள்றாங்க சில இடத்துல. இன்னொரு இடத்துல வடகொரியான்னு ஒரு கொரியா தேசம் இருக்குது, தென் கொரியா வடகொரியா. அங்க உள்ள அதிபர் என்ன பண்ணா, அவங்க அப்பா இறந்த பிறகு கிறிஸ்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்களோ அவங்களை புடிச்சு கொண்டாந்து சித்திரவதை பண்ணி அவங்க உடம்புல இருந்து வெட்டி அவங்களை எவ்வளவு கொடூரமா அவங்களை கொலை செய்யணுமோ அவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சுட்டு இருக்கான். ரெண்டாவது கர்ப்பவதிகளை வயிற்றுல குத்தி கிழிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து அவங்கள சந்தோஷம் பாக்குறான். அப்ப எப்படி அந்த அதிபருடைய சிந்தனை மாறி போயிருப்பான். ஒரு நாட்டை ஆட்சி செய்யற மனுஷனுடைய சிந்தனை எவ்வளவு கேடா மாறி இருக்கு பாத்தீங்களா நாட்களில. அதுதான் சொல்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இந்த பூமியில அவர் பாடுபட்டு மரித்தான்னு பாக்குறோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தி திரிந்தார் கிராமந்தோறும். அப்படி இந்த இயேசு கிறிஸ்துவ இந்த அவருடைய ஜனங்களே, யூத ஜனங்களே வந்து அவர் மேல இவரை விட்டா இன்னும் நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம எதுவுமே நம்மள வந்து ஜனங்க மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவன் அற்புதம் செய்யறான், அதிசயம் செய்யறான், ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்றான். அவர் சொல்றாரு சத்தியத்தை சொல்றான், அதனால விடுதலை ஆகுறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் இவங்க பின்னாடி போயிட்டா நம்ம பின்னாடி யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரை பொறாமையினால அவரை கொல்றாங்க. அப்ப கொல்லும் போது மரித்தார், உபத்திரப்பட்டு மரித்தார், திருப்பி மீண்டும் உயிரோட எழுந்தார். ஆனால் அதே போல நாமும் மீண்டும் நம்ம உயிரோட இருப்போம், இப்பவும் வாழ்வோம், எப்பவும் வாழ்வோம். நமக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆனா அதை பாதுகாக்கணும்னா என்ன தெரியுமா பெரிய விஷயம், நமக்குள்ள ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், ஜெபிக்கிறோம், அபிஷேகத்துல நிரம்புறோம். வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கவனிங்க, இதுல வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து இயேசுவா மாறணும். இயேசுவா மாறணும் தான் நம்ம வந்திருக்கோம் சபைக்குள்ள. இயேசுவ போல மாறணும். நான் இயேசுவா மாறணும். இயேசுவா மாற முடியாது. அவருடைய பாத்திரத்தை நம்மளால பங்கு பெற முடியும். அவருடைய பாத்திரம் விசேஷமானது. ஆனா இயேசுவ போல நம்மளால மாற முடியும். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துக்கே அவர் தான் பலியான ஆட்டுக்குட்டி. அவருடைய பாத்திரம் நம்மளால முடியாது. ஆனா இயேசுவ போல நமக்கு இயேசுவ யாரும் பார்த்தது இல்லை. ஆனா நம்மளை பார்த்து இயேசுவா நம்ம கிட்ட வரணும். இந்த பாப்பாவை பார்க்கும்போது அப்ப தெரியாது இந்த பாப்பாவுக்கு இன்னும் இல்ல. ஆனா இப்போ அந்த பிரதாப் என்ன பண்றான், அவன் இயேசுவா தெரியறான். யாரு அந்த தம்பி? அவன் ஒண்ணு செய்யல, இந்த மகளை பார்த்து கண்ணீர் விட்டு கசந்து அவளோட அன்பு கொண்டு அவளை கொண்டு வந்து அவளை கொண்டாந்து ஸ்கூல்ல சேர்த்து அண்ணன் இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு பாப்பா அழைச்சு வந்திருக்கோம். அவளுக்கு படிக்கிறதுக்கு உதவி இல்லை, அவளுக்கு துணி இல்லை, பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு ஒண்ணு இல்லை, அவள் நிர்வாணியா இருக்கிறா, அவளுக்கு எந்த உதவியும் கிடையாது. பெத்த தாய் தகப்பன் கூட அவளை கை விட்டுட்டாங்க. ஆனா அவளுக்கு ஏதாவது பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா சொல்லிட்டு பிச்சை கேட்கக்கூடிய என்ன பண்றான், யாருக்காக? அவன் வயிற்றுக்காக கேட்கல. அப்ப என்னன்னா அந்த பிள்ளைக்காக துணிமணில இருந்து எல்லாமே வந்து கரத்தை நீட்டிங்க, அண்ணன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க சொல்லி கேட்டு வாங்கி இங்க இருந்து மலை மேல திட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் மேல உள்ள போய் நடந்து அந்த காட்டுக்குள்ள பல கிலோமீட்டர் போய் அங்க கொடுத்து அந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வந்து ராத்திரில வந்து அந்த பிள்ளையை கொண்டாந்து பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டாந்து விடும்போது கூட அவங்க அப்பா வந்து நின்று அழைச்சு போக மாட்டாரு.
அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா வந்துருச்சு இந்த பிள்ளை வழியா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்குது, 2ஆம் கட்ட டைம்ல வந்து அழைச்சி போங்க சொன்னா, அது அங்க எங்கேயாவது படுத்துக்காது காலைல வந்து சேரும், நீ விட்டு போ சாமி. நம்ம சொல்லுமா நம்ம பிள்ளைய வாலிப பிள்ளையா, அவ வாழ்க்கை கெட்டு போயிருக்குது, அவ வாழ்க்கையை இழந்து போய் அழைச்சு கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை, அவளுக்கு ஒரு பிள்ளைங்க குழந்தை இருக்குது, மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு பார்க்கணும், அவங்க குடும்பத்தை நடத்தணும், எல்லா காரியமும் இருந்தாலும் தன்னுடைய தியாகத்தை அதுல ஒப்பு கொடுக்கும் போது அதுதான் இயேசு கிறிஸ்து. இப்போ என்னன்னா பெத்த தாய் தகப்பன்னு அதிகமா அவனை நேசிப்பான் இந்த பிள்ளை. அதுதான் அவ இயேசு எப்படி பாக்குறா, பிரதாப் மூலமா பாக்குறா. அல்லேலூயா. அப்ப என்னன்னா நம்ம வாழ்க்கையில வந்து இயேசுவாய் நம்ம மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கணும், நம்மளுடைய அன்பு இயேசுடைய அன்பு அங்க ஊற்றப்படணும். அல்லேலூயா. இந்த நாட்கள் அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படியா சாட்சியா வாழ்வ. யோவான் 14:15 வாசுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்னைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு மித்திரமானதை அவர் உங்களுக்கு தந்தருவார். ஆமென். அங்க சொல்றாரு யாரு யார்கிட்ட அன்பா இருக்குமா, அந்த பிள்ளையை விசாரிக்கும் போது தேவன் கொடுத்த அந்த பாரம் அந்த பிள்ளையை வெளிப்படுத்தினதுனால கொண்டு வந்து அவங்க அம்மா கூட உதவி செய்து விரும்பல. ஆனா அந்த பிள்ளையை கொண்டு இந்த ஏவுதல் கொடுத்ததுக்கு எல்லாரும் பிரயாசம் போட்டு அந்த பிள்ளையை படிக்க வச்சு இன்னைக்கு படிப்பு முடிச்சுட்டு இப்ப வேலை பார்க்கலாம சென்னையில நோக்கிய கம்பெனில வேலை செய்யுது. என்னன்னா கிறிஸ்து நமக்குள்ள வாழ்றாருன்னா மாற்றம் வேணும். அப்ப எத்தனையோ பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கும். கர்த்தர் வந்து இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம வந்து உதவி செய்த இதுதான் ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம். ஒரு வாழ்க்கையில வந்து விளக்கேற்றி வைக்கும் போது நம்ம வாழ்க்கையில வழியா இருக்கிறது அவங்களுக்கு பேசுவோம். அப்பதான் அவங்க கர்த்தர்ல நறுமணமா மாறி போகணும். நீங்க வந்து அவங்க வந்து இயேசு நேசிக்கிறான்னு சொல்றது காட்டிலும் இயேசுவா நீங்க மாறும்போது அநேகருக்கு நம்ம வந்து இயேசுவா தெரியும். அல்லேலூயா. அதனால இன்னும் அந்த பிள்ளை என்ன பலன் அடைஞ்சு அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன் சொல்றேன்னா அந்த பிள்ளை எல்லாத்தையும் என்ன சொல்ல போனா அழுவோம், கண்ணீர் விட்டு சொல்லுவோம், கண்ணீர் விட்டு அழுவுமே இருக்கும். அது பாதி மறைச்சிருச்சு. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. என்னன்னா அந்த மலை மேல இருந்து வந்து கீழே வந்து படிச்சு போக முடியாது. உள்ள காடு ஒத்தையடி காடு, உள்ள வண்டிகள்லாம் போகாது. ஒண்ணுமே ஒரு குக்கிராமன்றது இதெல்லாம் கீழே பரவாயில்ல. அங்கெல்லாம் 13 வயசு பிள்ளைங்க கொண்டு வந்து சந்தையில் நிறுத்தி வச்சுப்பாங்க. யார் வேணுமோ வந்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. திடீர்னு அந்த இதுக்கு சந்தையில் உணவு விட்டுருவாங்க, திருப்பி வேணாம் உணவு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கல்ச்சர்ல வாழ்ற பிள்ளைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு கூட அவங்களுக்கே வயிற்று கஞ்சிக்கு தர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைங்களை வந்து இந்த அளவுக்குலாம் பார்க்கறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சிந்தனையும் கிடையாது. அன்னைக்கு அவங்க வயிற்று கழுவுறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த சூழ்நிலை வந்து இந்த பிள்ளை வந்து அவங்களுக்கு பாரமா இருக்குது. அப்படிதான் நினைச்சாங்க. நம்ம பிள்ளைங்களை நேசிக்கும் மாதிரிலாம் நேசிக்கல. ரொம்ப கஷ்டத்துக்கு வந்திருக்காங்க அந்த பிள்ளை. கர்த்தர் தான் பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காரு. அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஆண்டவர் பற்றி சொல்லும் போது பார்த்து இது மூலியமா கர்த்தர் மகளே சொந்த ரட்சிகராகவும் உதவிகள் கர்த்தர் செய்ய முடியாய் திரும்ப செய்தார் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இது சுவிசேஷம் மாத்திரம் செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. மற்றவர்கள் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போவாங்க. நான் கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. அல்லேலூயா. நான் அப்படி அல்ல. சொல்லுங்க. நீங்களும் உங்களுக்கும் நீங்கள் பார்த்தவர் கட்டாயம் நம்ம உதவி செய்ய முடிந்தால் கட்டாயம் நம்ம என்ன பண்ணோம், உதவி செய்யணும், பலன் எதிர்பார்க்காம. அல்லேலூயா. அடுத்து இன்னொரு சாட்சி எசேக்கியேல் அவர்கள் வந்து அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். அங்கிருந்து நடந்து தான் போகணும். நாங்கள் போட்டு திங்ஸ் மூட்டை எல்லாத்தையும் போட்டு போய் மலையில் நடந்து தான் போகணும். ஒத்தடி பாதை. மழை வந்ததுன்னா இருட்டா இருந்ததுன்னா போக முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் அந்த மலைவாழ் மக்கள் சாதாரண இங்கே இல்லை, மலையில் இருக்கிற அந்த பாப்பாக்காக அந்த குழந்தைக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணிங்க. ஜெபம் பண்ணிங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சர்ச்சு இந்த பாஸ்டர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இந்த சின்ன பசங்க நல்லா ட்ரைன் அப் வச்சிருக்கிற ஐயா. இந்த பொண்ணு எல்லா பாட்டும் பாடுது. அல்லேலூயா. அதே போல அந்தமான் பாட்டு பண்ணாங்க, ஆராதனை பாட்டு, அந்தமான் நல்லா பாடு. அல்லேலூயா. எல்லா பசங்களும் நல்லா பாடுறீங்க, நல்லா பாஸ்டருக்கு நல்லா ஊழியம் செய்யறதுக்கு ஒத்தாசை இருக்கிறீங்க. கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா.
உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு காலத்துல பயங்கரமான ஒரு குடிகாரனா இருந்தேன். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு குடிகாரனா இருந்தேன். ஒரு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவனா இருந்தேன். போதை இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது வந்து போதை எப்பவுமே என் பாக்கெட்ல இருக்கும். அல்லேலூயா. நடந்து போகும்போது என்ன கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுவாங்க? போதை போது போடுறா போதை. அல்லேலூயா. என் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. என் பேர் வந்து வெங்கடேஷ். ஐயா சொன்னாரு எசைக்கேல். நான் இந்து மார்க்கத்துல வச்சுக்க மாட்டேன். அல்லேலூயா. போதை போது போடுறேன். ஏன்னா என் பாக்கெட்ல ஏதாச்சும் ஒன்று இருக்கும். என்கிட்ட வாங்குறதுக்கு வருவாங்க. டான்ஸ், தம்பாக்கு, மாவா, பீடி, சிகரெட் ஏதாவது ஒன்று இருக்கும். அல்லேலூயா. எங்க பக்கத்துலயே பாய்வேடு வந்து உங்களுக்கு தெரியும். சென்னையில அந்த ஆத்து வாரத்திலேயே சாராய காய்ச்சி எடுத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த மாதிரி குடிச்சு குடிச்சு போதைக்கு அடிமை என்ன பண்ண பாலியல் பிரியாத்துல ரொம்ப கெட்டு போனவன் ஆயிட்டு கடைசியில சாகிற நிலைமைக்கு வந்துட்டேன். ரொம்ப ஒல்லியா ஆயிட்டேன். இந்த தங்கச்சி பேர் எப்படி ஒல்லியா இருக்குறாங்களா கோச்சிக்காதீங்க, அந்த மாதிரி ஆயிட்டேன். அப்ப என்ன ஆச்சு? ஐயோ சித்திர போறோமே அப்படின்ற பயத்தில் என்ன பண்ண, இந்த குடியை எப்படின்னா விடணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ண, இது விடுறதுக்குன்னா முயற்சி பண்ணணும். போது எங்க அண்ணன் நல்லா கேட்டு இது மாதிரி அவரும் என் திட்டி பார்த்தாரு. ஒன்னே பண்ண முடியல. சினிமா போ, நைட் ஷோ 2 மணிக்கு வந்து படுப்பேன் பிசாசு மாதிரி. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சொம்புல தண்ணி எடுத்து ஒரு பாய் தர எடுத்து வெளியே வச்சுட்டு கதை சாத்திடுவாங்க. ஏன்னா 2 மணிக்கு வருவேன். அல்லேலூயா. 2 மணிக்கு 1 மணிக்கு வருவேன். சினிமா பார்த்துட்டு என் கூட இருக்கிற பசங்களாம் கூப்பிட்டு போயிடுவேன் படம் பார்க்கறதுக்கு. நான் தான் செலவு பண்ணுவேன். சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், நான் தான் செலவு பண்ணுவேன். நான் எப்ப சொல்றேன்னா 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதை. அல்லேலூயா. அப்படி இருக்கிற வேலையில நான் எப்படியாவது இந்த குடியை விடணுமே, இந்த போதையை விடணுமேன்றதுக்காக என்ன பண்ணேன், எங்க அண்ணன் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன பண்ணாரு, நீங்க சபரிமலைக்கு மாலை போடு, 40 நாள் விரதம் இருந்ததுன்னா இந்த போதையெல்லாம் விட்டுருவேன். என்ன பண்ணாங்க, சபரிமலைக்கு மாலை போட்டு என்ன முதல் வருஷம் கூட்டு போறாங்க. அல்லேலூயா. 40 நாள் எப்படி 40 நாள் ஒருவேளை விரதம் இருப்பேன். 40 நாள் என்ன பண்ணுவேன், குடி, சிகரெட், பீடி எல்லாம் விட்டுட்டு காலையில ஒரு வாட்டி கோயிலுக்கு போகணும், சாயங்காலம் ஒரு வாட்டி கோயிலுக்கு போகணும். இதுக்கு இடையில எங்க வீட்டில் ஒரு கோயில் இருக்குது, அதுக்கே நான் பூஜை பண்ணணும். இப்படியா ஒரு பூஜை பக்தனா என்ன பண்ணேன், வாழ்ந்து கொண்டே அப்படி வந்த வேலையில ஃபர்ஸ்ட் வருஷம் 40 நாள் என்ன பண்ணேன், மலைக்கு போனேன். மலைக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது என்னால கையெல்லாம் நடுங்குது. என்னது நடுங்குது. வரும்போது எங்க குருசாமிக்கு தெரியாத என்ன பண்ணேன், ஒரு கட்டு காஜா பிடி வாங்கி இருக்கும் போது 2வது வருஷம் மாலை போட்டா மறுபடியும் வீட்டுக்கு சொல்லிட்டு 2வது வருஷம் மாலை போடும்போது என் பாக்கெட்லயே கொண்டு போயிட்டேன் மலைக்கு. இது எனக்கு ஒரு பை ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த பையிலேயே என்ன பண்ணேன், பீடி வத்தி பெட்டி போட்டுட்டு என்ன பண்ணேன், பல போதை வசதிகளை போட்டுட்டு குளிர் தாங்க முடியாது என்ன பண்ணேன், எங்க குருசாமிக்கு தெரியாத இந்த கேரளா மலைக்கே அந்த போதை பொருளை போட்டு போயிட்டு என்ன பண்ணேன், ஒரு பக்கம் சாமி கும்பிடணும், ஒரு பக்கம் போதை யூஸ் பண்ணணும் அந்த மலையில குளிர்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்கள் இருந்தா குருடனாய், காதுகள் இருந்தா செவடனாய் வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு காலத்துல எனக்கு இயேசு பத்தி அப்பதான் எங்க மச்சான் சொந்தக்காரெல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. இயேசு ஏத்துக்கோ, அந்த போதை இருந்து விடுபடுவ, நீ சீக்கிரம் மனம் திரும்பு, அப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சொல்லி என்ன பண்ணாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, நான் அப்ப கூட கேட்கல. அல்லேலூயா. இன்னும் போதை வஸ்துக்கள் அதிகமா நான் போதை வஸ்துக்கள் அதிகமா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் டாக்டர்லாம் நீ குடிச்சனா செத்துரும் அப்படின்றாங்க. கடைசி தருணத்துக்கு வர ஸ்டேஜுக்கு ஆகி போச்சு. அல்லேலூயா. அப்போ பயங்கரமான பக்தி வைராக்கியம் எங்க குடும்பத்தை என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுல ஒரு சிலையை வாங்க வச்சு இதை வணங்க அப்படின்ட்டாங்க. எங்க வீட்டுல குடும்ப ஃபேமிலி ஃபுல்லா இந்து குடும்பம் தான். எப்ப பாரு வருஷத்துக்கு மட்டும் போட்டுருவாங்க. திருப்பியா அல்லேலூயா. குடும்பத்துல பாத்தீங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேறு வெங்கடேசன் வச்சாங்க, இன்னொருத்துக்கு பேரு என்ன பண்ணாங்க வீரமணி. இப்படியா அந்த பக்தி வைராக்கியம் பேரா வச்சுட்டாங்க எங்க வீட்டுல. அவ்வளவு பக்தி வைராக்கியம் எங்க குடும்பத்துல. அல்லேலூயா. 4 பேர் இடம் தம்பி ஒரு அக்கா. அல்லேலூயா. இப்படியா வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேலையில இந்த தெய்வத்தை பூஜை பண்ண சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. இந்த தெய்வத்தை பூஜை பண்ணினா நீ பக்தி வைராக்கியத்துல இந்த போதையெல்லாம் விட்டுருவ. அந்த தெய்வமும் கல்யாணம் ஆகாத தெய்வமா. அல்லேலூயா. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அது கல்யாணம் ஆகாத தெய்வமா. அதனால எங்க வீட்டு வாசல் வச்சுட்டு அது நமஸ்கரிங்கன்ட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நமஸ்கரிக்கு ஒரு ஐ வந்து மந்திரம் சொல்லுவாரு. அவர் மந்திரத்தை என்ன பண்ணுவாரு, ஒரு சில டைம்ல தம்பி நீ நான் வர முடியல, நாளைக்கு நீ பூஜை பண்ணிடுவாரு. அப்ப எனக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஓம் ஸ்ரீ கன்யாயை நமக. அல்லேலூயா. அதுக்கு அப்ப அர்த்தம் தெரியாது. ஓம் ஸ்ரீ கன்யாயை நமகனா கண்ணின் வயிற்றில பிறந்தவரே நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன். அல்லேலூயா. மரியாள் கண்ணி இல்ல, வேதம் தான் சொல்லுது.
கண்ணின் வயிற்றுல பிறந்தவரே நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அர்த்தம் அல்லேலூயா. ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திரியா நமக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவனோ பிரம்மபுத்திரியா நமகன்னா பிரம்மனுடைய பிள்ளை நமக பிள்ளையே உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். டைம் இல்ல, இது மட்டும் தான் சொல்றேன் தெரிந்ததுக்காக. இப்படியா பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற வேலையில ஒரு பக்கம் போதையும் இருப்பேன். அல்லேலூயா. அதை என்ன பண்ணுவேன், அதையும் வணங்குவேன், ஒரு பக்கம் போதையும் யூஸ் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டை குறிச்சு சினிமா பார்ப்பேன், பல கெட்ட பழக்கங்கள். அல்லேலூயா. என் கூட என் வீட்டில் சேர விட மாட்டாங்க. என்ன என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இவன் நான் போறான் அப்படின்வாங்க, என் கூட சேர விட மாட்டாங்க, என் பிள்ளையை கெடுத்துருவியான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படியா கேவலமான ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல தான் ஆண்டவரை அதிகமா அறிய சூழ்நிலை எனக்கு உருவாச்சு. கடைசியா மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தாங்க. செத்து போயிடுவான், தேர மாட்டான் சொல்லிட்டு எலும்புதலும் ஆயிட்டான குடிச்சு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற வேலையில டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன், நீ குடிக்க கூடாது, உன் லிவர்லாம் கெட்டு போச்சு, உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, நீ போதை விற்கிறோம். எனக்கு தாங்க முடியல. வர போற ஜனங்கள்லாம் என்னை பார்த்துட்டு அப்படியே பரிதாளமா பார்த்துட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வருவங்களாம். ஒரு பக்கம் ஊழியக்காரங்களாம் ஜெபம் பண்றாங்க. அப்பதான் எனக்கு ஒரு டிராக்ஸ் கொடுத்தாங்க என் கையில. அதுல வசனம் எழுதிருந்து, என் கிருபை உனக்கு போதும் என்று எழுதுது. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று அந்த டிராக்ஸ் எழுதிருந்து, அந்த டிராக்ஸ் என் கையில வச்சுக்கிட்டு கடைசியா டெஸ்ட்டுக்கு போறேன். எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டேன். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டு கடைசியா எண்டோஸ்கோப் போடுறாங்க எனக்கு வயிற்றுல போடும்போது. அப்பதான் கண்டுபிடிக்கணும். போடும்போது அந்த வசனத்தை என் கையில வச்சுருந்தா, ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்க, அவங்க சாட்சியா நிக்கிறேன் எல்லாம் சொல்றாங்களே, நான் உனக்கு சாட்சியா நிக்கிறேன், ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்கப்பா சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணேன், அந்த டெஸ்ட் என் கையில வச்சுக்கிட்டு அந்த ட்ராக்ஸை டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2000 தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எப்படின்னா 2000 ஜனவரி மாசம் அந்த பிறக்கிற அந்த நியூ இயர் டைம்ல டாக்டர் வந்து நைட் சொல்றாரு, எல்லாமே நீ வீட்டுக்கு போயிடுங்க, ஒரு நாள் கழிச்சு வாங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்லை. மொட்டை மாடியில் ஏறி போய் மேல இருந்து கீழே குதிச்சிடலாம் சொல்லிட்டு சாத்தான் என்ன தூண்டி மொட்டை மாடிலாம் கூட்டு போயிட்டான். அந்த ஹாஸ்பிட்டல் மொட்டை மாடியில அங்க என்ன பண்ணுவோம், குதிக்கலான்னு போற வேலையில என் கூட இருந்த ஒரு தாத்தா கை பிடிச்சி என்ன பண்ணாரு, இப்படிலாம் போகாதப்பா, இன்னொன்னு வயசு இருக்குது உனக்கு, வாலிபத்தன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. கர்த்தர் எனக்கு இப்படியெல்லாம் அந்த பெரியவர் மூலியமா கொண்டு வராரு. ஏன்னா அவருக்கு வயசு நிறைவேற எனக்கு அப்ப தெரியல இப்படி எல்லாம் ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்படியா கொண்டு வந்து என்னை காப்பாத்தி என்ன பண்ண வச்சு, அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் கிட்ட நம்ம ரிசல்ட் எல்லாம் பாக்குறோம். டாக்டர் சொல்றாரு, உனக்கு ஒரு வியாதியும் இல்லை. அல்லேலூயா. உனக்கு ஒரு வியாதியும் இல்லை, ஒரு வியாதி இல்லைன்னா சாப்பிடு, இந்த குடிபாதையை மட்டும் யூஸ் பண்ணாத, உனக்கு ஒரு வியாதி இல்லை, லிவர்லாம் கொடுத்து நல்லா தான் இருக்குது, லிவர்லாம் கெட்டு போச்சுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்த செக்அப்ல வந்தது, ரெண்டாவது லாஸ்டா எடுத்த டெஸ்ட்ல லிவர்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டாரா எனக்காக தான் தெரியல. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 ரட்சிக்கப்பட்டேன். இதுதான் வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம். அல்லேலூயா. செத்து போய் இருந்தானா 24 வருஷம் ஆயிருக்கும். சென்னையில சுடுகாட்டுக்கு இடமே இல்லை. சுடுகாட்டுல புதைச்சி ஒரு வாரம் கழிச்சு அந்த பாடி தீக்கு போட்டு வேற பாதியை போடுகிறாங்க. அல்லேலூயா. எலும்பு கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்படியா இருந்த சென்னை பகுதியில, கேவலமான ஒரு பகுதியில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை இந்த கர்த்தர் ரட்சித்து மீட்டு இந்த பரிசுத்த ஊழியத்தை கர்த்தர் கையில் போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி இருந்து கர்த்தர் நீக்கி போட்டார். அல்லேலூயா. நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார். சகோதரர்லாம் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு கடைசியா மருத்துவமனையில ஜெபம் பண்ணி நானே அழுது ஜெபம் பண்ற வேலையில கர்த்தர் எனக்கு அந்த ஒரு பிரசன்னத்தை கர்த்தர் எனக்கு கொண்டு போயிட்டான் அந்த பெட்ல. அதுதான் கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தார். ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்றாங்க வந்திருக்கிறோம். நீங்களே சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ண ஆசீர்வதிப்பார். கடற்கரை ஜெபாயத்தில் வந்து பலவிதமான ஊழியங்கள் நடக்கிறது. இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். வட இந்தியா மினிஸ்ட்ரி எல்லா மினிஸ்ட்ரிகளும் போயிட்டு நாங்க என்ன பண்றோம், டெல்லி எல்லா பகுதியிலும் போய் என்ன பண்றாங்க, ஊழியத்தை செஞ்சு கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியம் உள்ளவர்களால் வாழபடியாக கர்த்தாவே அன்று நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி. வார்த்தை கொடுத்த மகன் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் வேதத்தில் உள்ள பல மறைப்பொருள்களை நீர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அப்பா கடந்த 2 நாட்களாய் அப்பா
ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து கிராமங்கள் தோறும் ஆண்டவரே அந்த சுவிசேஷத்தை அறிவித்த ஆண்டவரே கடற்கரை ஆண்டவரே ஜெப ஐக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழுவில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் எங்கெல்லாம் செல்ல இருக்கிறார்களோ ஆண்டவரே, இன்னும் எந்த கிராமத்துக்கெல்லாம் கடந்து செல்லுகிறார்களோ அப்பா அந்த இடத்துல எல்லாம் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. ஆண்டவரே அவர்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு ஆவியானவரே அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையை சொல்வதற்கு அப்பா ஆண்டவரே கிராமமாய் மலை பகுதியில எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த குழுவை நீர் அபிர்வாதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர. சுவிசேஷம் அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. அவர்கள் பாதங்கள் எல்லாம் ஆண்டவரே அழகாய் இருக்கிற கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா அவர்களும் மூலியமாய் நாங்களும் ஆண்டவர் அநேக கிராமங்களுக்கு சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கிற ஆண்டவரே ஒரு கூட்டமாய் நீர் எங்களை ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா சோத்ர தலைமை இருந்து செய்கிற ஆண்டவரே அப்பா சோத்ர கர்த்தாவை பாஸ்டர்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மனத்தோடு இன்னும் அநேக கிராமங்களுக்கு கொண்டு செல்லுங்கப்பா. ஆண்டவரே அப்பா சோத்ர கர்த்தா யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்களோ, ஆண்டவரே அப்பா சோத்ர எந்த வீட்டுக்கெல்லாம் கடந்து செல்லுகிறார்களோ, எந்த சபைக்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே உலகம் முழுவதும் செல்லட்டும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அந்த கடற்கரை ஆண்டவரே அப்பா சோதர ஜெப ஐக்கியத்தை இன்னும் நீங்க விரிவுபடுத்துங்க அப்பா. அநேக ஊழியர்கள் வந்து கலந்து கொள்ளணும் ஆண்டவரே. அநேக தரிசனத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாலை முடித்து ஆண்டவரே மறுபடியும் சென்னை பட்டணத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே பிள்ளைகளோடு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு முன்பதாக உங்களுடைய சமூகம் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற வாகனத்துல இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே ஓட்டுகிற பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே தொடர்ந்து ஊழியத்தில் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து நடக்க நீர் உதவி செய்வீராக. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பேசும்போது இது மாதிரி கிராம ஊழியம் செய்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு இணைந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி தொலைபேசி மூலியமாக, அதாவது 18 ஆண்டு நாங்கள் பார்க்கல. பைபிள் படிச்சோட லாஸ்ட்டு பிரதாப் மோசப் எங்களுக்கு தொடர்பில். அப்போ 2018 நாங்கள் பேசிக்கொண்டு அப்போது கடற்கரை அப்போ வந்து காஞ்சிபுரம் பகுதியில் ஊழியம் செய்ய வந்தார்கள் 2018. அப்போது அந்த இடத்துக்கு நேரடியாக நான் போயிட்டு அவர்களை, அது மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா காஞ்சிபுரம் பைபஸில், அந்த பகுதி ஊழியம் செய்ய வந்தவர்கள் நேரடியாக அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும்படியாக நான் நேரடியாக அந்த களத்துக்கு போய் கடந்து சென்று அவர்களோடு இணைந்து அந்த நாள் ஊழியம் நான் செய்து முடிச்சுட்டு வந்துட்டேன். பிறகு நான் தொலைபேசி மூலமாக ஆலம் தொலைபேசி பேசி எங்கள் பகுதிக்கும் வாங்க அப்படின்னு அழைத்து முதல் பிரயாணம் போல முதல் பிரயாணம், 2ஆம் பிரயாணம் போல. முதல் பிரயாணத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. 2ஆம் பிரயாணம் 2018 பிஜேபி RS என்ன பண்ணாங்க, வண்டியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி வண்டியோட அனைவரையும் கொண்டு போயிட்டாங்க. எங்க போராட்டம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தோம், திரும்பி செய்யற போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். எழுதி கொடுக்க சொன்னாங்க, இனி நாங்கள் ஊழியம் செய்ய மாட்டோம், இந்த பகுதி வரமாட்டோம் என்று சொன்னாங்க. அதெல்லாம் எங்களால் முடியாது, இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. பரிசுத்த வேத வசனத்தை பேசி வாதாடி அன்னைக்கு டைம் ஆகி போச்சு, மணி 5 மணி ஆகி போச்சு. அது 2 பகுதி ஊழியம் செய்த 2018 அது 2 கிராமம் சந்திக்கப்பட்டது. திருப்தி இல்லை. சரி, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது, இது சும்மா விடக்கூடாது. சரி, அப்படி அங்கிருந்து பக்கத்து கிராமம் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு முழுமையாக கண்டர் பகுதி முழுமையாக போயிட்டு அந்த கண்டர் கிராமத்துல கர்த்தருடைய ஊழியத்தை 2017 முடிச்சுட்டு நம்ம அனுப்பிட்டோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு கொரோனா வந்ததுனால எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்களே விசுவாசிகள் இணைந்து கிராம ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். போன மாதம் இந்த சைடு பேண்டு, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த பேண்டு வாங்கணும்னு சொல்லி. அவர் பேண்டு மாஸ்டர் இருக்கிறாரு, அவர் குணம் ஆனந்தன், அவர் ஊழியம் செய்து கொண்டு செய்து கொடுப்பாரு. அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாஸ்டர் தாவீது,
அவர் நாள் பேசிக்கொண்டோம். 7 மாசம் ஆகி போச்சு. இந்த வருஷம் கிராம ஒளிமை செய்யலையே, ஆண்டே முடிவு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ குறைய இருக்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அப்போ அவரை ஞாபகப்படுத்துறாரு, இதே மாதிரி ஒரு டீம் இருக்கு சென்னையில் இருக்கிறாங்க, அவர் பேர் ஆதம். அவரும் போன் மாற்றதுனால நம்பர் இல்லாமல் இப்போ யாருன்னு கேட்டாரு, ஆதாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேர் 2010 மீட் பண்ணி திரும்பி அறிமுகப்படுத்தி எப்பவுமே மாதந்தோறும் 3வது வாரம் தான் ஊழியம் செய்வார்கள். கடல் கரை ஐக்கியம் வந்து மாசத்துல 3வது வாரம் சனி ஞாயிறு தான் ஊழியம் செய்வாங்க. ஆனா அவங்க சட்டத்தையே வெள்ளம் கிராமம் மாற்றி 4வது வாரம் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் திரும்ப கரங்கள் தத்துவமாக எப்பவுமே மாதம் 3வது வாரம் தான் ஊழியம் செய்வாங்க. 17ஆம் தேதி போன வாரம் ப்ரோக்ராம் ஜபம் இருந்தபடியால் கலந்தாய்வு பேசிட்டு 4வது வாரத்தை வச்சுக்கொண்டு சிறப்பாக நேற்றைய தினத்தில் ஊழியம் செய்து கொடுத்தார்கள். இந்த 2வது நாளும் 5 திருச்சபையிலும் தேவனுடைய வார்த்தையும் ஆராதனையும் சாட்சியும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறையாக எங்கள் திருவண்ணாமலை மாவட்ட சார்பாகவும் செய்யர் தாலுக்கா வந்தவசி தாலுக்கா சார்பாக மீண்டும் ஒரு முறை கரங்களை தடுக்கி அடுத்த கை கட்டிக்கு நாங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வருகை எங்களுக்கு தேவை. ஆனால் அவங்க வந்துட்டு எப்படி 6 மாதம் அவங்க பிடிக்கிறதுக்கு, ஏன்னா புக்கிங்கில் எல்லா கிராமம் பட்டணங்கள் மலவாய் கிராமம் எல்லாத்தையும் போகிறதுனால அவங்களை பிடிக்க முடியாது. நான் சொன்னேன் மாதம் வருவீங்களான்னு கேட்டேன். என்னது நமக்கு தானே ஆசை போடுவோம்ல, மாதம் வந்தால் இந்த வந்தவசி தாலுக்கா எல்லா தாலுக்கா கிராமம் முடிச்சிடலாம். ஆனால் அவங்களுக்கு பணிகள் அதிகமாக இருக்கிறது, ஊழியம் அதிகமாக இருக்கிற முடியால திருப்பி வரணும் அப்படின்னாக்க எப்படி குறைஞ்சது ஒரு 6 மாத காலமாக கண்டிப்பாக வரும் என்று சொன்னார்கள். நானும் புரிந்து கொண்டேன். அதெல்லாம் திருப்பி அவங்க சொல்லக்கூடாது இல்லையா, கம்மி அழியா. இப்படிதான் நம்ம பிரதாப் என்கிற மோசே நண்பர் மூலியமாக இந்த குழுவினர்கள் அறிமுகமானார்கள். அம்மையா ஐயா மீண்டும் எங்கள் செய்யர் தாலுக்காவில் நாங்கள் எல்லா கிராமம் 260 கிராமம் செய்யர் தாலுக்கா எல்லா கிராமமும் ட்ரைஸ் கொடுத்து முடிச்சிட்டோம். சுவிசேஷம் அறிவிச்சிட்டோம். இதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஜபம் பண்ணி அதுவும் முடிச்சிட்டோம். வந்தவசி தாலுக்கா பெண்டிங்ல இருக்கு. உங்களுக்கு வருகை மீண்டும் வருவீங்கன்னா இங்கே வந்தவசி தாலுக்கா கிராமங்கள் சுவிசேஷங்கள் அறிவிச்சு முடிச்சாதான் நாங்கள் அடுத்த கிராமத்துக்கு ஜபம் பண்ணணும் தனியாக. அதனால வருகிங்க மீண்டும் நீங்கள் குழுவில் இணைந்து நீங்கள் பேசிய ஒரு நல்ல Bye.